பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமடைவதாக. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆனபடியால் தேவ வார்த்தை மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியின் முக்கியமான நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களையும் பிரசங்கிப்பதே இந்த சிலுவையின் செய்தியின் நோக்கமாகும். அப்படி என்ன இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடும். அவர்கள் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை அதில் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறது மிகவும் இலகுவான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவ்வளவாக தேவன் ரட்சிப்பை இலகுவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பை பராமரிக்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம் என்பதை born again கிறிஸ்டியன்ஸால தான் கண்டுகொள்ள முடியும் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். ரட்சிப்பை பராமரிக்கிறது. அது எப்படி ரட்சிப்பை பராமரிக்கிறது என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவன் இந்த பூலோகத்தை விட்டு விலகி போகும் வரையும் அவன் தனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பை பாதுகாப்பாக காத்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை அவனிடத்தில் இருக்கிறது. அதே நேரம் அதை எப்படி பாதுகாக்கிறது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பாதுகாக்கிற விஷயம், எனக்கு கிடைத்த ரட்சிப்பை நான் பாதுகாக்கிறது எப்படி, வெற்றிகரமாக பாதுகாக்கிறது எப்படி, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி என்ற விவரம் எல்லாம் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம் நேரம் வரும் பொழுது. இப்பொழுது மேலெழுந்த வாரியாக சிலுவையை பற்றிய வேத வாக்கியங்களை, அடிப்படை வாக்கியங்களை எடுத்து அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தாற்பயத்தையும் பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் ஒரு புரிந்துணர்வு, ஒரு பூரணமான ஒரு விளக்கத்தை முதல் ஆரம்பத்தில் சிலுவையை பற்றி அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் பிற்பாடு இலகுவாக வரப்போகிற அந்த ரோமர் 6, 7, 8 விஷயத்தில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான விஷயங்களை இலகுவாக அவர்கள் கிரகித்து கொள்ள முடியும் என்பதனால் தான் இப்பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் அடிப்படை வேத வாக்கியம், சிலுவையை பற்றிய அடிப்படை வேத வாக்கியங்கள் எடுத்து அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை விவரமாக நாங்கள் பார்ப்போம்.
அப்போ அந்த அடிப்படை வசனமாக நான் தெரிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு வேத வசனம் என்னவென்றால், மிக முக்கியமானது 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். மறுபடியும் அந்த அடிப்படை வேத வாக்கியம் என்றால், அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய பிரசங்கத்தை நான் உங்களுக்கு மேற்கொள்ளப் போகிறேன். ஆனபடியால் அந்த வேத வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நாங்கள் இப்பொழுது நேரடியாக ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய குற்றமற்ற இரத்தத்திற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய மாசற்ற இரத்தத்திற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்திற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் பொடியில் இருந்து எங்களை விலக்கி பாவங்களை முற்றும் முழுதுமாக மன்னித்து பரமபிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கினீரே. அதற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தினால எங்களை நீதிமான்களாக்கினீரே. அதற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, எந்த நேரமும் துணிவாக உம்முடைய கிருபாசனத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தையும் தேவரீர் எங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கிறீர். அதற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு தேவரீர் கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதகத்தை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்ப இந்த செய்தி அப்ப முதலாவதாக 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஆங்கிலத்தில் வேத வார்த்தையில் for I determined not to know anything among you save Jesus Christ and him crucified. Save Jesus Christ and him crucified என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேத வாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு, கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல சகல கிறிஸ்தவர்களுக்குமே கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேத வாக்கியத்தை பவுல் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள சகல கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வேத வாக்கியத்தை ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் என்றதை அறிய வேண்டும். அப்ப இந்த வேத வாக்கியத்தை தருவதற்கு பவுல் அப்போஸ்தலர் நமக்கு தருவதற்கு அவர் தம்முடைய மனுஷ ஞானத்தை அவர் பாவிக்கவில்லை.
அவர் மனுஷ ஞானத்தை அவர் பாவிக்காமல் தேவ ஞானத்தையும் ஆவிக்குரிய பலத்தையுமே பாவித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி நாம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 2:1, 1 கொரிந்தியர் 2:3, 1 கொரிந்தியர் 2:4, 1 கொரிந்தியர் 2:5 ஆகிய வசனங்களை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய மனுஷ ஞானத்தை பாவித்து இந்த வேத வாக்கியத்தை நமக்கு தரவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டுத்தான் அவர் இந்த கட்டளை, ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்பொழுது நாங்கள் அந்த வசனங்களை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். பவுல் அப்போஸ்தலர் ஒரு காலமும் தன்னுடைய மனுஷ ஞானத்தை அவர் பாவிக்கவில்லை, அவருடைய வன்மையை அவர் பாவிக்கவில்லை, அவருடைய கெட்டித்தனத்தை அவர் பாவிக்கவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டே இந்த மிக முக்கியமான வேத வாக்கியத்தை நமக்கு தந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். 1 கொரிந்தியர் 2:1 நாங்கள் பார்க்கும் பொழுது, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடு ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக நான் வரவில்லை. அது தெளிவாக அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் பிளான் பண்ணி ஒரு திட்டம் ஒன்றை மேற்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை, தேவனுடைய சாட்சியை எடுத்து கூறுவதற்காக அவர் கொரிந்திய சபைக்கு வரவில்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:3 பார்க்கும் பொழுது, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் என்றார். அடுத்ததாக நாங்கள் 1 கொரிந்தியர் 2:4 பார்க்கும் பொழுது, விசுவாசம், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும் படிக்கு என்று சொல்லி போட்டு 2:5 1 கொரிந்தியர் 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்போ என்ன நான் சொல்லுகிறேன், இந்த 4 வேத வாக்கியங்களிலும் சொல்லப்படுவது என்னவென்றால், பரிசுத்த ஆவியினால நிறைந்து, தேவ பலத்தினால நிறைந்து, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டே பவுல் அப்போஸ்தலர் இந்த மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த வேத வார்த்தையை அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த வேத வாக்கியத்தில் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லப்படுகிறது. இந்த வேத வாக்கியத்தில் நாம் எதை பின்பற்ற வேணும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வேத வாக்கியம் இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் அந்த வேத வாக்கியம் அவ்வளவாக கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அப்போ இந்த வேத வாக்கியத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த செய்தியாகும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த செய்தியாகும். அந்த செய்தியே தேவனை பற்றிய சாட்சியாகும். மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த செய்தியே தேவனை பற்றிய சாட்சியாகும். அந்த செய்தியே சிலுவையின் செய்தியாகும். அந்த செய்தியே சுவிசேஷமாகும்.
லூக்கா 4:18-19 நம்முடைய ஆண்டவரால் பிரகடனப்படுத்தப்பட்டது போல சில முக்கியமான விஷயங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக இந்த செய்தி, சிலுவையின் செய்தி. சிலுவையின் செய்தி மூலம் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த செய்தி மூலம் நறுங்குண்டவர்கள் குணமாக்கப்படுகிறார்கள். அந்த செய்தி குருடருக்கு பார்வையை கொடுக்கிறது. அந்த செய்தி நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குகிறது. அந்த செய்தி பாவியை ரட்சிக்கிறது. அந்த செய்தி சிறைப்பட்டோரை விடுதலை செய்கிறது. அந்த செய்தி நோயாளிகளை குணமாக்குகிறது. அந்த செய்தி பரிசுத்தவான்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த செய்தி விசுவாசிகளுக்கு தொடர்ச்சியான பரிசுத்தத்தை கொடுக்கிறது. அந்த செய்தி பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறது. அந்த செய்தி பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை பிரகடனப்படுத்துகிறது. அந்த செய்தி கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பிரகடனப்படுத்துகிறது. அந்த செய்திதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகும். மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த செய்தி தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகும். இதனையே பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என கூறியிருக்கிறார். 2 முக்கியமான அம்சங்களை இந்த 1 கொரிந்தியர் 2:2 காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அடிப்படை வேத வாக்கியத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இன்னும் அநேக விஷயங்களை நாம் இதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக 2 முக்கியமான அம்சங்கள் இந்த 1 கொரிந்தியர் 2:2 என்ற வேத வாக்கியத்தில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நமக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், 2 மிக முக்கியமான அம்சத்தை 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அம்சம் என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை தெளிவாக அறிய வேண்டும். The person of Christ. 2வது, அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை நாம் அறிய வேண்டும். The works of Christ. அப்போ இந்த வேத வாக்கியங்களில் இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை அறிய வேணும். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இது முக்கியமான கட்டளையாக நமக்கு இந்த வேத வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிய வேண்டும் என்ற சொல்லு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ அறிய வேண்டும் என்பதன் பொருள் இணைய வேண்டும் என்பதனையே குறிப்பிடுகிறது. இணைய வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த மிக முக்கியமான வேலையோடு இணைய வேண்டும். அப்போ அறிய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் இணைய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்படியானால் கிறிஸ்து என்ற மனுஷனோடு நாம் இணைய வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ற மனுஷன் அப்ப எப்படி இணைகிறது என்று அடுத்த கேள்வி வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனோடு நாம் இணைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அந்த மனுஷனை முதல் அறிய வேணும். அந்த மனுஷனை முதல் அறிந்து அந்த மனுஷனை விசுவாசித்து அந்த மனுஷனோடு இணைய வேண்டும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. 2வது, அவர் சிலுவை நிறைவேற்றியதை அறிய வேண்டும். அப்படியா இருந்தால் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை அறிந்து அதனை விசுவாசித்து
அதோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இதனை நான் திருப்பி சொல்கிறேன். அறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டதன் அர்த்தம் என்ன? அறிய வேண்டும் என்று சொன்னால் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய பொருள். அப்போ இணைந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் 2 மிக முக்கியமான அம்சங்களை நாம் முதல் அறிய வேணும். அதாவது இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை நாம் அறிந்து அவரை விசுவாசித்து அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை அறிந்து அதை விசுவாசித்து அதோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். இதைத்தான் மார்க் 16:16 அநேகமான சபைகளில் தவறாக வியாக்கியானம் பண்ணுகிற மிக முக்கியமான வசனம் இந்த மார்க் 16:16. அப்போ நான் முதல் சொன்னதே அந்த அறிகிறது என்றால் என்ன, இணைகிறது என்றால் என்ன, அதை பற்றி சுருக்கமாக இந்த மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெற வேணுமா இருந்தால் இயேசு கிறிஸ்துவை அவன் அறிய வேணும், இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க வேணும், இயேசு கிறிஸ்துவோடு அவன் இணைந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவோடும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் அவன் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதனைத்தான் இந்த மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ததை அறிந்து அதை விசுவாசித்து அதோட இணைந்து ஞான ஸ்நானம் பெற்றவன். விசுவாசம், அதைத்தான் கவனமாக கேளுங்கள். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்றால் என்ன, இணைப்பு என்றால் என்ன, என்ன நடக்க வேணும், ரட்சிப்பை பெறுகிறதா இருந்தால் நமக்கு என்ன நடக்க வேணும் என்ற விஷயம் எல்லாத்தையும் ஒரு சிறு வேத வாக்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப சுருக்கமாக கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் நாம் அறிய வேண்டும். அவரையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் அறிந்து அதனை விசுவாசித்து அவரோடு இணைந்து ரட்சிப்பை நாம் பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரோடு இணையா விட்டால் ரட்சிப்பு நமக்கு கிடையாது என்பதை மார்க் 16:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்றால் விசுவாசம் இல்லையா இருந்தால் ஞானஸ்நானம் பெற இயலாது. ஞானஸ்நானம் என்றால் இணைப்பு. அப்போ இணைப்பு இல்லையா இருந்தால் ரட்சிக்கப்பட முடியாது என்பது தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 2:2 அப்போ முதலாவதுன்னா அறிய வேண்டும். 2வது வேறொன்றையும் நாம் அறிய முயற்சிக்க கூடாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எதனையும் நாம் அறிய முயற்சிக்க கூடாது. அப்ப நாம் அறிய வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்து அவரோடு இணைந்து கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தது என்ன என்பதை அறிந்து அதனை விசுவாசித்து அதற்குள் இணைந்து கொள்ள வேண்டும். இதை தவிர வேறொன்றையும் அறிய முயற்சிக்க கூடாது என்பது இந்த வேத வாக்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை அருமையாக தாவீது சங்கீதம் 27 நமக்கு சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 27 போவோம். சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
இந்த வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். சங்கீதம் 20:7. சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்போ இந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 2 நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிலர் வேறு விஷயங்களை பார்க்கிறார்கள். சிலர் இரதங்களை பார்க்கிறார்கள், சிலர் குதிரைகளை பார்க்கிறார்கள். அதுகள் ஒன்றும் அவசியமில்லை. தேவையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்ததும். அது 2ஐயுமே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி அந்த 2ஐயும் பற்றியே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். ஆம், அந்த நாமத்துக்குரியவர் யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமத்துக்குரிய இரட்சகரையும் அவர் நம்மை எப்படி ரட்சித்தார் என்பதையும் பற்றியே நாம் மேன்மை பாராட்டுவோம். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இயேசு அவர்தான் அந்த நாமத்துக்குரியவர். அந்த நாமத்துக்குரியவரை நாம் அறிந்து கொள்ள வேணும், அவரை நாம் விசுவாசிக்க வேணும், அவரோடு நாம் இணைந்து கொள்ள வேணும். அந்த நாமத்துக்குரிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார்? சிலுவையிலே அவர் நமக்கு என்ன செய்தார்? அப்போ அவர் சிலுவையில் செய்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதனை விசுவாசிக்க வேணும், அதற்குள் நாம் இணைந்து கொள்ள வேணும். அதை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். வேறொன்றை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. சிலர் இரதங்களை பற்றி மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை பற்றி மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? தேவையற்றதை அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அதனை விசுவாசிக்கிறோம், தொடர்ந்து விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்து நிற்கிறோம். இதனை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி தெளிவாக நாம் மறந்திருக்க வேணும். அப்ப நாம் அறிய வேண்டியதை இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை நாம் அறிய வேணும், அவர் சிலுவையில் செய்து முடித்த வேலையை நாம் அறிய வேணும். இதனையே 1 கொரிந்தியர் 2:2 பிரதிபலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் இன்னும் கொஞ்சம் திறமாக இதனை நமக்கு தந்திருக்கிறார். தான் என்ன செய்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் தான் மேன்மை பாராட்டுகிறது எதை பற்றி? இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியுமே தான் மேன்மை பாராட்டுகிறதாகவும் அதன் மூலம் தான் சிலுவையில் அறை உண்டிருக்கிறதாகவும் தான் சிலுவை அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சொல்லி தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதனை பற்றி நான் கவனமாக அறிந்து கொள்ள வேணும். மிக முக்கியமான வேத வாக்கியம் இது 1 கொரிந்தியர் 2:2. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. நாளை உங்களை சந்திக்கும் வரை, அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.